முடிவு செய்து அறிவித்திருக்கிறது, உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் தயக்கம் காட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டேன். இல்லை, விருது என்று மீண்டும் ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது சொன்னேன், எத்தனையோ பேர் தமிழுக்கு இன்றைக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள், கம்பனுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். பல துறைகளை சார்ந்தவர்கள் தமிழ்பால் ஈர்க்கப்பட்டு, கம்பன்பால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு கம்பன் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயும் தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பன் கழகங்கள் விருதுகள் வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டிலே நடத்துகின்ற பத்திரிகைகள் என்று வருகின்ற பொழுது எல்லா பத்திரிகைகளும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு பத்திரிகையினுடைய, அதுவும் ஒரு 100 ஆண்டுகளை கடந்த ஒரு பாரம்பரியமான பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற பொறுப்பிலே இருந்து சொல்லப்போனால் தினந்தோறும் இது போன்ற இலக்கிய நிகழ்வுகளை எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கலந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் என்னென்ன வழிகளிலெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியும், குறிப்பாக கம்பனுக்கு தொண்டு செய்ய முடியும் என்று தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற அடிப்படையிலே உங்களை விட்டால் அந்த நிலைக்கு யாரை தகுதியானவர் என்று வைத்து புதுக்கோட்டை கம்பன் கழகம் இந்த விருதை வழங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்ட பொழுது அவரிடம் பதில் இல்லை. அந்த மௌனம்தான் இந்த விருதை அவர் ஏற்க வைத்திருக்கிறது, ஏற்க தந்திருக்கிறது. ஆகவேதான் அவர் இன்றைக்கு இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விருதை பெற்று ஒரு நல்லதொரு ஏற்புரையை இலக்கிய உரையாக உங்களுக்கு தந்திருக்கிறார். சொல்ல போனால் இந்த விழாவிலே நான் முன்னிலை வகித்து பேச வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று இந்த விருதை வழங்குகின்ற அந்த பொறுப்பு மூத்த நீதியரசர், மேனாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அன்பிற்குரிய திரு ராமசுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு வழங்குவதாக இருந்தது. ஆனால் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு. கடந்த 2-3 நாட்களாக அவர் டெல்லி நகரத்திலே அவருடைய இல்லத்திலேயே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். நேற்று மதியம் வரை அவர் எப்படியும் உடல்நிலை சரியாகிவிடும் வரலாம் என்றுதான் இருந்தார். ஆனால் நேற்று மதியத்துக்கு மேல் அவர் தொலைபேசிகளை அழைத்து இப்படி இருக்கிறது, என்னுடைய உடல்நிலை என்ன செய்வது என்று சொன்னார். நீங்கள் உடலை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் புதுக்கோட்டை கம்பன் விழாவின் 4ஆம் நாள் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு அந்த புதுக்கோட்டை கம்பன் கழகம் திட்டமிட்டபடி நம்முடைய தினமணி ஆசிரியருக்கு அந்த சிறந்த விருதை வழங்குவார்கள், அதிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த விழாவிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் விருது என்று சொன்னவுடன் தயங்கினார். சொல்ல போனால் இப்பொழுது மேடையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடம் சொன்னேன், சென்ற ஆண்டு இந்த விருதை கம்பபாரதி இலங்கை ஜெயராஜுக்கு வழங்கினார்கள். அந்த விருதை வழங்கியவர் நீதியரசர் மகாதேவன் என்று சொன்னேன். அதற்கு பிறகு ஒரு 30 ஆண்டுகள் இருக்கும் தலைமை நீதியரசராக இருந்த நம்முடைய MM இஸ்மாயில் அவர்கள், சென்னை கம்பன் கழகத்தை தோற்றுவித்தவர், அவர் புதுக்கோட்டைக்கு வந்து புதுக்கோட்டை கம்பன் விழாவிலே கம்பன் மாமணி விருதை பெற்றிருக்கிறார் என்றெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது அதற்காகத்தான் சொன்னேன், அந்த வரிசையிலே என்னை எப்படி வைக்க முடியும் என்றுதான் எனக்கு தயக்கம் என்று அவர் சொன்னார். நிச்சயமாக அந்த வரிசையிலே உங்களை வைத்து பார்க்க முடியும். அந்த வரிசையிலே என்றைக்கோ நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். கடந்த 20 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக என்று ஒவ்வொரு நிலையிலும் உங்களுடைய இலக்கிய பணி என்பது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறையிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே முழுவதும் இந்த விருதுக்கு மிக மிக பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுத்துத்தான் இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை கம்பன் கழகம் இந்த கம்பன் மாமணி விருதை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்றும் நான் அவரிடம் சொன்னேன். இன்னும் அவரோடு பழகுகின்ற பொழுது, அவரை பற்றி அறிகின்ற பொழுது அவர்